இட்ஸ் பிரசாந்த் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு மெயினாக நீங்கள் வந்து 2 ரிவ்யூஸ் தமிழ் டாக்கீஸ் மாறன் சார் ஆகட்டும், இட்ஸ் பிரசாந்த் ஆகட்டும், இந்த 2 ரிவ்யூ தாண்டி வேற எந்த ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்து ரொம்ப அஃபண்ட் ஆனீங்களா? அந்த என்ன ஃபிளிப்பா பிலிப் ஆமாம் பிலிப்னு அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. சில ரிவ்யூவர்ஸ் வந்து அதான் நான் சொன்னேன், சில ரிவ்யூவர்ஸ் வந்து இவன் மாறனை வந்து அண்ணன் இது மாதிரி பண்ணுறது தப்புன்னு என் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் காரணம் என்னென்னா, அவர் ஒரு லொக்கேஷன் மேனேஜராக இருந்தவர், அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சவர். அவர் நீ ரிவ்யூ பண்ணுறார் சம்திங் லைக் அவர் சினிமா இண்டஸ்ட்ரி தெரியும், வேலை செஞ்சுருக்காரு. இட்ஸ் பிரசாந்த் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றார். வந்துட்டு நான் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணுறாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது சினிமாவை பற்றி தெரிஞ்சது. இப்போது இவர் படம் நல்லா இல்லைங்கிறார் மாறன், ப்ளூ சட்டை மாறன். இந்த பக்கம் இட்ஸ் பிரசாந்த் பார்த்தா இதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கலாங்கிறாரு. அது டிஏஜிங் போர்ஷனுக்கா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், டிஏஜிங் போர்ஷனுக்கு அது நல்லா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். எல்லாருமே டிஏஜிங் போர்ஷனை பாராட்டிட்டாங்க. இவர் மட்டும் அந்த இடத்துல வந்து ரிவ்யூவில் இல்லை, இதை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கலாம், டிஏஜிங் போர்ஷன்லாம் என்ன இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேவலமாக இப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ என்னன்னா, இவர் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறாரா, சிவகார்த்திகேயன் ஃபேன் சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொல்கிறாரா, இல்லை இவர் எதை வச்சு சொல்கிறான்னு எனக்கு தெரியலையே. அப்போ எனக்கு அவரோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு இவரை விட இப்போ அவர் மேலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. மாறன் சாரோட பிரசாந்த் மாறனாவது நான் பேசிக்கலாம், மாறன்ட்ட பேசிக்கலாம், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் அண்ணனை கேட்டேன். இவரோட என்ன கேட்கன்னு தெரியல, நீ இந்த இண்டஸ்ட்ரியிலே வேற இல்லையேப்பா, நீ இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற, இப்போது நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். நான் வந்து எதுக்குன்னா